நான் ஒரு நாள் தூக்கம் வர்றதில்லை. தூக்க மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வர மாட்டேங்குது. ஏனென்றால் இவனுடைய நினைப்பு வந்து விடுது. ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தூக்கம் வந்தது. இந்த கனவில் எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏன்பா வரேன்னு கேட்டாங்க. என்னப்பா பேரம் ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான். கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. ஆமாம்மா, நான் சரியாக தான் வளர்க்கல. வளர்த்துருந்தா என்ன மார்லேயும் பின்னாலேயும் முதுகுலேயும் கண்ட இடத்துல ஈட்டியால் குத்துற மாதிரி குத்துறான். நான் என்ன செய்யறது? ஒரு தகப்பன் உலகத்தில் தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன். என்ன குறை வைத்தேன்? அவர் ஒரு குறையும் வைக்கவில்லை. ஒரு ஆண்டுக்கு முன்னாலே சென்னையிலே ஒரு குடும்பத்திலே சொத்து தகராறு. தகப்பனை 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள். அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்ததான், அதுவும் என் தப்பு தான், வச்சு என்ன அவமானப்படுத்தலாம். கொஞ்சம் நஞ்சம் அவமானப்படுத்தலை. என்னையும் ஏகே மணியை அவர் மனநொந்து ஒரு நாள் சொல்கிறார், நான் காணாமல் போகணும். ஒன்று நான் காணாமல் போகணும், இல்லை நான் சாகணும். இப்பொழுது என்னை நேரடியாக தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மருத்துவர்களை போய் பார்க்க போனால் அவங்கள என்ன சொல்கிறாங்க, ஏன் இப்படி செய்கிறார் அன்புமணி, என்ன ஆச்சு அவருக்கு, இன்னும் கொஞ்சம் வருஷம், இன்னும் ஒரு 5-6 வருஷம் அவருக்கு பொறுக்கக்கூடாதா? அவர்கள் கேட்கிறார்கள். இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் நான் சொன்னேன், அவரை மாற்ற முடியாது, அவரை மாற்ற வழி இல்லை. என்ன செய்வது? கேட்டுக்கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆனாலும் செயற்குழு அல்லது பொதுக்குழு, அதற்கு முன்னால் நடந்த குழுக்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது 100க்கு 95 விழுக்காடு பாட்டாளி மக்கள் என் பின்னாலே தான் இருக்கிறார்கள். அன்புமணி பின்னாலே 5% மக்கள் கூட இல்லை. ஆனால் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே செலவு செய்து கூட்டத்தை கூட்டி ஒரு சொல்லுவாங்க பொம்மாத்த வேலை, அந்த மாதிரி வேலையை செய்துட்ருக்காங்க ஒரு பக்கம். இந்த தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன். அந்த நல்ல கூட்டணி வெற்றியை தரும். ஏனென்றால் இனிமேலும் கைவிட மாட்டார்கள். அதனாலே உனக்கு யார் இருக்கிறார்கள்? 100க்கு 2 பேர், 3 பேர், 5 பேர் கூட இல்லை உன் பின்னாலே. அதனாலே இதெல்லாம் யாரால் வந்தது? இது போன்று ஒரு தகப்பன் உனக்கு உலகத்திலே யாராவது இருக்கிறானா, கிடைத்திருப்பானா? என்னை போன்ற ஒரு தகப்பன். இதுவரை நான் ஆசைப்பட்டிருந்தால் எல்லா பதவிகளையும் நான் அடைந்திருப்பேன். இந்திய அளவிலே எல்லா பதவியையும் நான் பெற்றிருப்பேன். ஆனால் நான் செய்த அந்த சத்தியம், அதை இன்று வரை காப்பாற்றுகிறேன். அந்த சத்தியத்தினாலே தானே நீ அமைச்சரானாய். உனக்கு என்ன குறை வைத்தேன்? எவ்வளவு கஷ்டப்பட்டு
உன்னை இங்கே மான்ஃபோர்ட்டில் படிக்க வச்சேன், எம்எம்சியில் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கினேன். அதன் பிறகு உன்னை 36 வயசுலேயே உன்னை மத்திய அமைச்சராக்கினேன். அதன் பிறகு ராஜ்யசபா மெம்பர். எல்லாம் எனக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு தகப்பன் அதையெல்லாம் செய்தேன் நான். ஆனால் இப்பொழுது நீ என்னை அவ்வளவு கேவலமாக எழுத சொல்லி, அதெல்லாம் நல்லா நான் வளர்த்த பசங்க தான் எல்லாம் அந்த மாதிரி எழுத சொல்கிற. ஆனால் இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். வருகின்ற தேர்தலிலே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்பேன். அந்த வெற்றி கூட்டணி நாம் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய வெற்றியை அது தரும் என்று உறுதியாக நம்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.